100 days marathon day 7 கான ஷெட்யூல் இயல் 5 ஒன் வேர்ட்ஸ் பார்க்குறோம். ஆல்ரெடி நம்ம இயல் 4ல எல்லா டாப்பிக்குமே கிட்டத்தட்ட 6 days ஆஃப் 15 ஒன் வேர்ட்ஸை ஸ்பிளிட் அவுட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இன்னைக்கு டே 7க்கான ஷெட்யூலாக பார்த்தீங்கன்னா இலக்கணம் இயல் 5 பார்க்க போகிறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 15 கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 15 கொஷின்ஸோட ஆன்சரும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வினா வகை விடைக்கான வகைகள் எந்தெந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம், அண்டு பொருள்கொள் கூட்டு பொருள்கொள்ள என்ன, நிரல் நிறை பொருள்கொள்லாம் என்ன, எதிர் நிரல் நிறை பொருள்கொள்லாம் என்ன, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டாங்கன்னா எப்படி எழுதுறது. 9th கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்ரை பண்ணி பாருங்கள். 15 கொஷின் தானே அப்படின்னு நினைக்க வேணாம். 15 கொஷின் தான், ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கோங்க, ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி தான் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃபோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அண்ட் நம்ம யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணுங்கள். லிங்க் எல்லாமே வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் கம்யூனிட்டி எல்லாத்துலேயுமே நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். 15 கொஷினுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு என்ன டவுட்டோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் செக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுறோம். டே 7 இயல் 5க்கான இலக்கணம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டே 6 வரை எத்தனை ஒன் வேர்ட்ஸ் கொடுத்துருக்கோம், எந்தெந்த பேட்டர்னில் கொடுத்துருக்கோமோ எல்லாத்தையுமே ரீட் பண்ணுங்கள். பிடிஎஃப்ஸை பிரிண்ட் அவுட் எடுத்தாலும் சரி, இல்லை நான் ஓரலாக கேதர் பண்ணியிருக்கேன் ரிவைஸ் பண்ணிக்கிறனாலும் சரி, கொஞ்சம் எழுதி பார்க்குறது நல்லது. ஆன்சர்ஸ் எழுதணும், கைப்பட எழுதணும். மார்க் பண்ணாதீங்க. மார்க் பண்ணால் நமக்கு ஞாபகம் இருக்கும், பட் ப்ரிப்பரேஷனுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்காது. ஸோ நோட் போட்டு உங்களுடைய ஓன் ஹேண்ட் ரைட்டிங்லேயே ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். டே 8க்கான ஷெட்யூல் நாளைக்கு பார்க்கலாம். ஆல் த பெஸ்ட்.